Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello, vanakkam and welcome to Forward Film News. This is me, Smriti. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பத்தி பார்ப்போம். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், பூஜை மற்றும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் இருக்கு. Come on, let's go to the show. இன்னைக்கு நம்ம ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் என்னன்னா கமர் கட் மூவியோட ஆடியோ லான்ச். கமர் கட்டு இந்த மூவியோட பேர் வச்சே தெரிஞ்சிருங்க இதோட ஃபீல் என்னன்னு. ஏன்னா இதோட மீனிங் என்னன்னா ஒரு ஆத்தென்டிக் தமிழ்நாடு ஸ்வீட். ஸோ இதுலயே இதோட ஃபீல் ரிவீல் ஆகுது. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ராம்கி ராமகிருஷ்ணன் அண்ட் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சந்திரமோகன். இந்த மூவியோட ஆடியோ ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. குறிப்பா சொல்ல போறோம்னா ப்ரொடியூசர் சிவா அண்ட் டைரக்டர் கம் ஆக்டர் பார்த்திபன். இவங்க இந்த மூவியை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த படம் நான் ஆரம்பித்தேன். இது முழுக்க எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கதையே நான் திருவண்ணாமலையில் போய் தான் பண்ணணும்னு ஆரம்பித்து ஒரு 3 மந்த் அங்கே ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அங்கேயே இருந்து தான் நான் இந்த கதையை உருவாக்கினேன். கமரக்கட்டு டைட்டிலும் அப்படி தான் உருவாச்சு. அந்த கமரக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லோரும் அதை தாண்டி தான் வந்திருக்கணும். அதே போல் அந்த ஸ்கூல் லைஃப் தாண்டி தான் அத்தனை பேரும் வந்திருக்கணும். மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கதையை பண்ணேன். எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிக்கும். நான் இதை விட்டுட்டு வேறு பிஸ்னஸுக்கு போனோன்னா நிறைய சம்பாதிப்பேன் என்னுடைய இதுக்கு. பட் அது இதெல்லாம் எனக்கு சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடுத்து இப்போ நீங்கள் பேசும்போது கூட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், கலை அப்படின்னும்போது அந்த ஸ்டெப்புக்கு போனதுக்கு காரணமே தான். ஆர்ட் டைரக்டராக அவங்க நிறைய பேர் தெரியும். நான் ஒரு 30-40 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டேன். எல்லாமே விஜய் படம், சிம்பு, தனுஷன் எல்லாம் பெரிய படங்கள் பண்ணிட்டேன். ஆனால் வந்தது டைரக்ஷனுக்கு. பட் எனக்கு வழி கொடுக்காததுனால கிடைச்ச வழியில் பயணம் பண்ணேன். பாடல்களும் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரெண்டாவது இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆக்குறது என்னால் உழைச்சி கொடுக்க தான் ஒரு மெட்டீரியல் கொடுக்க முடியும். அது ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு மொபைலில் இங்கே இருக்கும்போது மொபைலில் வெளியே மெசேஜ் போயிடுது. இடையில சொன்னால் போதும். நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்றதுலாம் தேவை கிடையாது. என்ன பார்த்துட்டு உங்களுடைய ரியல் ஃபீட்பேக்கை நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா போதும். நிச்சயமாக அந்த படம் வெற்றி படம் ஆகணும். ஆகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் தேவை. எல்லாரும் இந்த விழா நல்லபடியாக சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரேவ்ஸ் கிரியேஷன்ஸ் கடந்த ஆண்டிலே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் என்ற ஒரு அழகான தரமான வெற்றி படத்தை வெளியிட்டு ஒரு வெற்றி தயாரிப்பாளர் என்ற பெருமையை தேடிக்கொண்டவர்கள். அவருடைய 2வது படைப்பு கமரக்கட்டு. இந்த படமும் வியாபார ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய புகழும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ராம்கி ராமகிருஷ்ணன் மிக கடுமையான உழைப்பாளி, மிகச்சிறந்த புத்திசாலி. ஒரு சரியான ஒரு படம் ஒன்று அவருக்கு அமையாததான் இத்தனை நாளான இந்த கேப்பு. அது சரியான தயாரிப்பாளர்களும் சரியான ப்ராஜெக்டும் சரியான ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் அமைஞ்சிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படத்தில் அவர் ஜெயிச்சு ஒரு முன்னணி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நிச்சயமாக அவர் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அந்த வகையிலே கமரக்கட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். புதிய இசையமைப்பாளர் ஃபைசலுக்கும் இந்த படத்தில் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. பால்ஸ், ஜாகரி பால்ஸ், கோகனட் ஜாகரி பால்ஸ். இது கமர்கட்னா என்ன, கூகுளில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல ஆங்கிலத்தில் இப்படி தான் போட்டிருக்காங்க, கோகனட் ஜாகரி பால்ஸ். அதுதான் அதோட பேர். இவங்க ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாங்க கமர்கட்னா என்னன்ட்டு. நான் செக் பண்ணி பார்த்தேன் கூகுளில் இப்படி தான் போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் நமக்கு இந்த ஆங்கிலம் நமக்கு சரியாக வராது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயப்பனுக்கு இருமுடி கட்டு, சபரிமலைக்கு 18ஆம் படிக்கட்டு, ஜாலியான வீரத்திரை விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, கமர்ஷியலான கல்லா கட்ட கமர்கட்டு. அப்படின்னு ராம்கி ராமகிருஷ்ணனை இயக்குனரை வாழ்த்துகிறேன். ராம்கி ராமகிருஷ்ணனை இயக்குனரை வாழ்த்துகிறேன். அப்படிதான் கட் பண்ணி வருது அந்த ராம்கி ராமகிருஷ்ணன். இந்த படம் டெஃபினட்டா வெற்றி அடைகிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இதை தொடரணும். இன்னும் 3வது படம் 4வது படம் அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு ஆரம்பமா இருக்கணும். இந்த படத்தோட
டைரக்டர் வந்து நானாவது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டும்தான். ராம்கி வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் கலை ஆர்ட் போக போக அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் இசை அவரே பண்ணுவாரு. இப்போ இசையமைப்பாளருக்கு ஒரு பஞ்ச் இதுல. ஸோ டி ராஜேந்தர் போல மிகப்பெரிய ஒரு திறமையாளராக அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமாவில் வந்து சீக்கிரமா திறமை இல்லைன்னா பைசல் கட்டிடுவாங்க, பைசல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி பைசல் பண்ண முடியாத ஒரு இசையமைப்பாளராக ஃபைசல் அவர்கள் இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிறார். பசங்கள்லாம் பின்னி விளையாடுறாங்க, சின்ன பசங்கன்னு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு பள்ளி அறை காட்சிகள்லாம் பிரமாதமா இருக்கு. இதுல பசங்க தூள் கிளப்பிருக்காங்க. இந்த சின்ன வயசுல இந்த ஆட்டம் போட்டீங்கன்னா என்ன, நீங்களாம் பெரிய ஆளும் போது என்ன வைங்க, கமல் சார்லாம் தூக்கி முடிக்கிடுங்க போல இருக்கு. ஜாலியா கொண்டாட்டமா கமர்ஷியலா இருக்கு. படம் பாடல்களும் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மூவில லீட் ஆக்டர்ஸா யுவன் அண்ட் ஸ்ரீராம் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் மனிஷா அண்ட் ரக்ஷா வந்து ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ லான்ச்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்க நம்ம கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். பெப்பர்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எஃப்எஸ் ஃபைசல், கமர்கட்டு இந்த படத்தோட இசையமைப்பாளர். இதில் பார்த்தீங்கன்னா 4 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு என் காதல் பிச்சி கிச்சு வேறு எங்கோ பத்தி கிச்சு, டாக்டர் கானபாலா இதை பாடி ரொம்ப எளிமையான வார்த்தை இது. செகண்ட் சாங் ஜொல்லி விட்டு அதில் அதுவும் கானபாலா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எருமாட்டு பயில இது என்னென்னா எளிமையாக இருக்கும் வார்த்தைகள், ஆனால் லவபுளாக இருக்கும். இன்னொன்று கெத்து போயிடா பித்து போயிடான்னு சொல்லிட்டு ஒரு சாங், அதில் மனோ சார் பாடியிருக்காரு. இது என்னென்னா ஒரு ஆக்ரோஷமான சாங். ஸோ 4 வெவ்வேறு ஜேர்னர் இருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் ராமகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கிஷோர் அண்டு எல்லாமே நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்ஸ் எல்லாமே. ஒரு யூத்தான சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. கமரக்கட்டு இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கேரியரில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிமார்க்கபுளான மூவியாக இருக்கும். அண்ட் அதுக்கு கண்டிப்பாக வந்து நான் ராம்கி சருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ கூட என்னால் நம்ப முடியல, பிகாஸ் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ ஷூட்டிங் முடிச்சோன்னே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணார். அண்ட் இப்போ நினச்சி பார்த்தா கூட நாங்கள் வந்து எவ்வளோ ஃபன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு 18 to 20 ஏஜ் கேட்டகரியில் தான் இருக்கோம். பட் டேரக்டர் வந்து எங்களுக்காக வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவரும் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக மாறி எங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு வழி ஆகிட்டு இருப்பார் சார். ஸோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், பிகாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் சார். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணும் எல்லாரும் சொன்னபடி. பிகாஸ் இதில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஹியூமர், ஆக்ஷன், லவ் எல்லாமே இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் ராம்கி சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்க, கோலி சோடா, வஜ்ரம், அடுத்து நான் நடிக்கிற படம் கமர்கட்டு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட முழுக்க காரணம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா என்னோட ஒவ்வொரு விஷயமும் கவனிச்சு இது சரி தப்புன்னு எடுத்து சொல்லி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என்னோட பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் கமர்கட்டு இந்த படத்தை பற்றி எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கதை, திரைக்கதை, வசனம் இப்படி அப்படி ஒரு பெரிய படத்தை ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் பற்றி சொல்லணும்னா முக்கால்வாசி திருவண்ணாமலையில் எடுத்தோம். கிட்டத்தட்ட எப்படின்னா போகும்போது நல்லா ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி போனோம், வரும்போது அப்படியே ஒரு கருவாடு மாதிரி வந்தோம். அந்த அளவுக்கு வெயில வாட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து எங்க கூட வந்து நானும் இவனும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்க கூட வந்து 2 ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸ்னு சொல்லலாம், ஆன்டி ஹீரோயின்ஸ்னு சொல்லலாம், அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் 2 ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம், ஆன்டி ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். இது நான் சொல்றது வந்து கண்டிப்பா படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம். ஐ மீன் இது வரைக்கும் நாங்கள் பண்ண படத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். கண்டிப்பா இந்த படம் வந்து எப்படி பசங்க படம், கோலிசோடா படம், வஜ்ரம் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணுச்சோ அதே மாதிரி கமர்கட்டும் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து நம்புறேன். எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மனிஷா அஜித். கமர்கட் மூவியில் வந்து ஹீரோனாக நடிச்சிருக்கேன். நான் வந்து ராம்கி சார் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காரு. வில்லேஜ் கேர்ள், பட் ஆனால் வந்து எப்போதும் போல் தான் ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு நார்மல் ஃபேமிலி. பட் ஆனால் அதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு லவ், எமோஷன், ஆக்ஷன்,
ஃபைட்லாம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹாய் வணக்கம், என்னோட பேர் ரக்ஷராஜ். கமர்கட்டு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் நேம் மலர்கொடி. மலர்கொடியை பற்றி சொல்லும்போது ஒரு என்ன சொல்ல, ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும், நல்ல பொண்ணுன்னு சொல்லலாம், நல்ல ஒரு க்யூட்டாக இருந்த கேரக்டர். இந்த அழகான கேரக்டர் கொடுத்த ராம்கி சாருக்கு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் டு ஹிம். அப்புறம் என்னோட கூட நடித்த சிஸ்டர் கேரக்டர் நடித்த மனிஷா ஜித். அப்புறம் என்னோட ஹீரோ, என்னோட பேரை நடிக்கிறது யுவன் அண்ட் ஸ்ரீராம், இன்னொரு கேரக்டர் நடிக்குது ஹீரோ. அவர் எல்லாரும் வந்து நல்லா பண்ணியிருக்கு, நல்ல பர்ஃபார்மர். நல்ல ஜோலியாக இருந்துச்சு இந்த படத்தில் பண்ணும்போது. ஏன்னா ஸ்கூல் எப்படி இருக்குது, ஸ்கூல் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு சீன்ஸும் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்ல ஒரு அருமையான வந்திருக்கு இந்த ஃபிலிம். நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.